முதல் வாசகம். இஸ்ரவேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 2 முதல் 5 வரை. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மீட்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 16 வரை மற்றும் 18 23 வரை. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேத்சும் செராக்கும். பெரேத்சின் மகன் எத்சரோன், எத்சரோனின் மகன் ராம், ராமின் மகன் அம்மினதாபும், அம்மினதாபின் மகன் நஹசோன், நஹசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் ஓவாசு, ஓவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோதாம், யோதாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலயாசர், எலயாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றிருப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கினியவர்களே, இந்த நாளில்
நம்ம மாதாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். நமக்கு பிறந்த நாள் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? எல்லோரும் நமக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, நாம் கேக்கு வெட்டுவோம், சொந்த பந்தங்களோட நாம் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். எல்லோரும் நமக்கு வாழ்த்து சொல்லுகிற பொழுது நமக்கு மிக்க சந்தோஷமாக இருக்கும். இந்த அகில உலகையே ஆளுகிற ஆண்டவருடைய தாயுடைய பிறந்த நாளை அந்த நாளை நம்ம வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும். மாதாவுக்கு நம்முடைய கிஃப்ட் என்னவா இருக்க போகிறது? பிறந்த நாள்னா நம்ம கிஃப்ட் தானே கொடுப்போம். அப்போ மாதாவுக்கு என்ன கிஃப்ட் நம்ம கொடுக்க போகிறோம்? அம்மா நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்கல. ஆண்டவர் சொல்கிற வார்த்தைப்படி நீங்கள் நடங்க, அதுவே போதும், அதுவே நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய வேல்யூபிள் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அம்மா அந்த நாளில் நம்ம சொல்கிறாங்க. அதனால் அம்மாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற இந்த நாளில் ஆரோக்கியனுடைய பெயரை யாரெல்லாம் தாங்கியிருக்கிறோமோ அவங்க எல்லாத்துக்காக நம்ம வேண்டிக்குவோம். இது தாயினுடைய பிறந்தநாளை நாம் நல்ல முறையில் கொண்டாடும் விதமாக நம்முடைய வீட்டில் இருக்கிற அன்னையர்களை மதிப்போம். அவங்கள்ட்ட போய் நம்ம சிலுவை வாங்குவோம், அவங்கள்ட்ட ஆசி பெறுவோம். அதுவே நமக்கு நிறைந்த பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த நாளில் நாம் அன்னையினுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற வேளையில் அவருடைய பரிந்து ஜெபத்தின் வழியாக நாம் எல்லாரும் அந்த அன்பு மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் நாம் ஜெபித்து மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே, தாயே, இறைவா, இந்த நாளில் உம்முடைய அன்னையும் எங்களுடைய அன்னையுமான புனித கன்னிமரியாவுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் அந்த அன்பு அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற வேளையில் எங்களை ஆசீர்வதித்தரணும். எங்கள் எல்லாருக்கும் அந்த அன்பின் ஆசிரியை பொழிந்திரணும். உம்முடைய திருவிழப்படி உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்து அதற்கேற்றபடி நாங்கள் வாழுகிற பொழுது அந்த அன்பு அன்னையினுடைய பிறந்த நாளுக்கான சிறந்த கிஃப்டாக நாங்கள் மாறுகிறோம் என்று எங்களை உணரச் செய்திடணும். எங்களை தொடர்ந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்திடணும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்னையினுடைய பெயரை தாங்கியிருக்கிற அத்தனை பேருக்கும் விழா வாழ்த்துக்களை, நாம வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாள் இனிய நாளாக, அன்னைய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.